எதிர்பார்க்கப்பட்ட முடிவு தான். இவ்வளோ சீக்கிரம் வரும்னு தான் எதிர்பார்க்கல. கொஞ்சம் காலம் தாழ்த்தி இன்னும் ஒரு 4, 5 மாசம் பொறுத்து எலக்ஷனுக்கு 6 மாசம் முன்னால செப்டம்பர், அக்டோபர் வாக்குல நடக்கும்னு எதிர்பார்த்தோம். ஏப்ரல்லயே நடந்துருச்சு. அதிமுகவுக்கு வேறு வழி இல்லை. அவர்கள் நிர்பந்தத்தால், கொடுக்கப்பட்ட அழுத்தத்தால் கூட்டணிக்கு ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். வேறு வழி இல்லை அவங்களுக்கு. இந்த கூட்டணி ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் முன்னாள் அமைச்சர்கள் குறைஞ்சது ஒரு 8 பேராவது அமலாக்கத்துறையின் அருட்கண் பார்வையில் சிக்கியிருப்பார்கள். எடப்பாடி பழனிசாமி அவருக்கும் கடுமையான நெருக்கடி, அவருடைய குடும்பத்திற்குள்ளேயே கூட நெருக்கடி உண்டாகியிருக்கும். ஏன்னா பொதுவெளியில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம், எடப்பாடியோடைய சம்மந்தி 650 கோடி வரி ஏய்ப்புன்னு தெளிவாகவே நியூஸ் வந்திருக்கு, அதிகாரப்பூர்வமாக வந்தது. அப்படி என்றால் அடுத்தடுத்து என்ன நடக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். ஆகவே வேறு வழி இல்லாமல் அண்டர் கம்பல்ஷன் கடும் நிர்பந்தத்துக்கு மத்தியில் தான், அழுத்தத்துக்கு பிறகுதான் இந்த முடிவை எடப்பாடி எடுத்திருக்கிறார். பிஜேபி உறவு வேணாம் என்பது பொதுக்குழுவில் எடுத்த முடிவுன்னாங்க. ஆனால் வேணுன்ற முடிவை இவங்களே எடுத்துட்டாங்க. இவருமே பொதுக்குழுவில் அதுக்கு அங்கீகாரம் வாங்கிப்பாங்க. அது அவங்க கட்சி உள் விவகாரம். இப்போ அடுத்து என்ன நடக்க போகுது? ஏன்னா இன்றைக்கி அண்ணாமலை மறுபடியும் பேசுகிறாரு, எனக்கு எந்த கட்டுப்பாடுகளும் இல்லை, நான் இனிமேல் எப்படி வேணால் பேசுவேன்றாரு. கீழே ஒரு நயினார் உட்காந்துருக்காரு, இன்னும் பொறுப்பை மாற்றலை அவர். இப்போதைக்கு டெக்னிக்கலி அவர் தான் லீடரு, அண்ணாமலை தான் லீடரு. டிடிவியை பற்றி பேசும்போது டிடிவி மோடி தலைமையை ஏற்றுக்கிட்டுன்றாரு, அவர் எங்கள் கூட தான் இருக்காருன்றாரு. அப்போ எடப்பாடியை நேற்று ஒரு மாதிரி டம்மியாக்கி தாங்கள் விரும்பியதை சாய்த்து கொண்டு அதிமுக பிஜேபி தான் விரும்புவதை தான் செய்ய போகிறதோ என்ற கேள்வி எழுகிறது. ஏன்னா இன்னைக்கு அண்ணாமலை கொஞ்சம் கூட மாறாமல் அப்படியே பேசுகிறாரு. இந்த அண்ணாமலையை கூட வச்சிருந்த அலையன்ஸ் எப்படி வழங்கும்? இது உருப்பிடுமா இந்த அலையன்ஸ்?